புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். ரமலான் நோன்பு காலம் தொடங்கிவிட்டது. பண்டிகையைப் போலவே நோன்பு கஞ்சியும் இந்த சீசனில் பிரசித்தம் என்றிருக்கையில் கோவையில் பிரம்மாண்டமாக தயாராகும் நோன்பு கஞ்சி குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ரமலான் என்றாலே எல்லோருக்கும் முதலில் ஞாபகத்திற்கு வருவது பிரியாணி தான். ஆனால் ரமலான் நோன்பு காலத்தில் நோன்பு கஞ்சி பிரதான இடம்பெறும். பொதுவாக நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை எந்த உணவும் உண்ணாமல் விரதத்தை மேற்கொள்வர். இந்த நிலையில் சத்துக்கள் அதிகம் கொண்ட நோன்பு கஞ்சி விரதம் இருப்பவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் சுண்டி இழுக்கும் அதன் சுவையும் மனமும் தொடர்ந்து ருசிக்க வைக்கும். இத்தகைய நோன்பு கஞ்சியை கோவை ஒப்பனக்கார வீதியில் உள்ள 100 ஆண்டு பழமையான அத்தார் பெரிய வாசலில் தினமும் தயார் செய்கிறது. 150 கிலோ அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இந்த நோன்பு கஞ்சியை 3000 முதல் 4000 பேர் வரை வாங்கி செல்கின்றனர். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான இந்த நோன்பு ரமலான் இஸ்லாமிய கேலண்டரில் ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நாங்கள் நோன்பு இருக்கின்றோம். இந்த 30 நாட்களில் அதிகாலை 5:30 மணிக்கு நாங்கள் நோன்பு நோற்று ஆரம்பித்து மாலையில் 6:30 மணிக்கு நாங்கள் நோன்பை எங்கள் விரதத்தை முடித்து கொள்வோம். கிட்டத்தட்ட 12:30 மணி நேரத்துக்கு மேலாக நாங்கள் உண்ணாமலும் பருகாமலும் இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இந்த நோன்பு நோக்கும் போது என்னன்னா குடல் பூரா உங்களுக்கு அப்படியே சுண்டி இருக்கும். இந்த கஞ்சி குடிச்சுன்னா உடனே அந்த குடல் உங்களுக்கு உள்ள போய் அப்படி விரிவு கொடுக்கும். இது ஒரு மருத்துவ குணம் கொண்டது. அதனால சில மூலப்பொருட்கள்லாம் நம்ம கஞ்சியில இது பண்றோம். என்னதான் ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு கஞ்சி குடிச்சாலே சளி பிடிக்கும். நம்ம கஞ்சி ஒரு மாசம் குடிச்சா கூடிய சளி பிடிக்கிறது இல்லை. அதிலும் பள்ளிவாசல் கடை வீதியில் இருப்பதால் இஸ்லாம் மதத்தினர் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினரும் நோன்பு கஞ்சியை வாங்கி செல்கின்றனர். இந்த கஞ்சியை காலங்காலமாக முஸ்லீம்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் காலங்காலமாக இந்த கஞ்சியை குடிச்சிட்டு தான் மறு சாப்பாடுகள் டிஃபனுங்களாம் சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சி உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் கொண்டது தான். எங்களுடைய பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும் இந்த கஞ்சியை குடிக்கிறது இல்லை, அனைத்து சமுதாய மக்களும், குறிப்பாக இந்து சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாய மக்களும் எங்கள் பள்ளியை சுற்றி இருக்கிறனால அவங்களுக்கும் நம்ம இது ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ரமலான் நோன்பு காலத்தில் உணவு உண்ணாமல் இருப்பதால் உடலில் உள்ள தேவையற்ற ரசாயன பொருட்கள் சுத்தப்படுத்தப்படுகிறது. அதிலும் நோன்பு ஆரம்பித்த முதல் 2 நாட்களிலேயே சிலர் பல்வேறு உடல் உபாதைகளை சந்திப்பர். அதில் முக்கிய பிரச்சனையாக ஏற்படக்கூடிய நீர் வறட்சியிலிருந்து உடலை பாதுகாக்க நோன்பு கஞ்சி உதவுகிறது. நாங்கள் வருஷம் இங்கே பக்கத்தில் இருக்கிற இங்கே பள்ளியில் தானே வாங்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு மத வேறுபாடு இல்லாமல் ஒரு நல்ல உபசரிப்போடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எந்த ஒரு மூஞ்சி சுளிப்போ எதுவுமே இருக்காது. நம்ம வந்தோம்னா நல்லா கொடுப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இங்கே கிட்ட தான் இருக்குது, எங்கள் கடை பக்கத்தில் தான் இருக்குது. நாங்களும் நோம்பெல்லாம் வைப்போம். எல்லா மதமெல்லாம் மத வேறுபாடே கிடையாது. எங்கள் சகஜமாக எல்லாருமே நல்லா பழகுவாங்க. நோன்பு கஞ்சியில் சேர்க்கக்கூடிய மைசூர் பருப்பு உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த கஞ்சியை தயாரிக்க சேர்க்கப்படும் மற்ற பொருட்களும் செரிமானம், மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வு தருவதுடன் விரதத்தின் போது வயிறு நிறைந்த உணர்வையும் தருகிறது. இதேபோல் பல்வேறு நலன்களை தரக்கூடிய நோன்பு கஞ்சியை எடுத்துக்கொள்வது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தரும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் மக்கள். நோன்பு கஞ்சியானது ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களும் உண்டு. பள்ளி வாசல்களில் நோன்பு கஞ்சி தயாரிப்பில் 27வது நாள் மட்டும் இறைச்சி பயன்படுத்தப்படுகிறது. ரமலான் பண்டிகையையும் நோன்பு கஞ்சியின் அருமையையும் இந்த நோன்பு காலத்தில் தெரிந்து கொள்வோம். பண்டிகையின் உள்ளார்ந்த அர்த்தத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். அதிகாலை 5 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் சுமார் 12 மணி நேரம் அவர்களுடைய நோன்பு காலத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முதல் உணவு இந்த நோன்பு கஞ்சி தான்.
பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளது. அதே மாதிரி உடலுக்கு மிகவும் புத்துணர்ச்சி கொடுக்கும் உணவாகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான சாதி மத வேறுபாடின்றி வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த நோன்பு கஞ்சி வழங்கப்படுகிறது என்பதை அவர்கள் தெரிவித்ததை நாம் பார்த்தோம். கோவிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்